வணக்கம் குழந்தைகளா, வாங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் புக்கு டேர்ம் 3 3rd ஸ்டாண்டர்ட் புக்கு தான். வாங்க இப்போ பார்க்கலாம். கண்டினியூவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி 3rd டேர்ம் புக்கு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் நாடு. செந்தமிழ் நாடு அந்த லெசனில் வந்துட்டு ஒரு அழகான பாடல் கொடுத்துருக்காங்க. இவங்க யார்? சுப்பிரமணிய பாரதியார். ஓகே, வாங்க பாடிடலாமா அழகா? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இந்த பாடலை எழுதினவங்க யார்? சுப்பிரமணிய பாரதியார். இந்த அழகான பாடலை வந்துட்டு நீங்கள் டெய்லி பாடி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாடுறதுக்கு வந்துடும். வாங்க இப்போ இந்த பாடலோட பொருள்லாம் பார்த்துடலாமா? செந்தமிழ் அப்படின்னா செம்மையான தமிழ், மேவிய அப்படின்னா சிறந்த இல்லைன்னா பரந்த, ரெண்டில் இது வேணால் எழுதிக்கலாம். மேனி அப்படின்னா உடல், மணி ஆரம்னா ஒரு வகை அணிகலன். இந்த பாடலோட முழுமையான பொருள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாமா? செந்தமிழ் நாடு என்னும் பெயரை கேட்கும் போது காதில் இனிமை வைந்து சேர்கிறது. இது எங்கள் தந்தையர் நாடு என்று பேசும்போது மூச்சில் சக்தி பிறக்கிறது. இங்கே என்னென்ன ஆறுவோடு தான்? காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை தாமிரபரணி ஆகிய ஆறுகள் பாய்வதால் வளமையடைந்த நிலப்பரப்பாக இந்த தமிழ்நாடு இருக்குது. திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை உலக மக்களுக்கு தந்து வானலாவிய புகழ் கொண்டது தமிழ்நாடு. வனத்தை கவரும் சிலப்பதிகாரம் என்னும் மணியாரத்தை தந்தது தமிழ்நாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடலோட பொருள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஒன் வேர்ட்ஸ் பார்த்துலாமா? செந்தமிழ் அப்படின்னா என்னது? செம்மையான தமிழ். மணி கூட்டல் ஆரம்னா எப்படி சேர்த்து எழுதணும்? மணி ஆரம். நாடு கூட்டல் எனும் இந்த சொல்லை எப்படி சேர்த்து எழுதணும்? நாடெனும். பொருணை நதி இந்த சொல்லை எப்படி பிரித்து எழுதுவாங்க? பொருணை கூட்டல் நதி. ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த 2 மார்க்ஸ்லாம் பார்த்துலாம். வாங்க. செந்தமிழ் நாடு இந்த பாடலை இயற்றியவர் யார்? எப்படி எழுதணும்? செந்தமிழ் நாடு பாடலை இயற்றியவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். ஓகேங்களா? எந்தெந்த ஆறுகளில் தமிழ்நாடு வளம் அடைந்ததாக இப்பாடல் குறிப்பிடப்படுகிறதுன்னு கேட்டாங்க. ஆறுகள் பேர் பாருங்கள். காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளால் தமிழ்நாடு வளம் அடைந்ததாக இந்த பாடல் குறிப்பிடப்படுகிறது. எதனை கேட்டதும் காதில் இனிமை வந்து சேர்கிறதுன்னு இந்த கொஸ்டினுக்கு பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். செந்தமிழ் நாடு என்னும் பெயரை கேட்கும்போது காதில் இனிமை வந்து சேர்கிறது. இப்பாடலின் மணியாரம் என்று குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. இந்த பாடலை வந்து மணியாரம்னு மனதை கவரும் சிலப்பதிகாரம் என்னும் மணியாரத்தை தந்தது தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் இதிலேயே கொடுத்துருக்காங்க. அழகாக எழுதிக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ்லாம் படிங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த பாடலை வந்துட்டு அழகாக படித்து எழுதுங்க, பாடி பாருங்கள். இவங்க தான் யார்? பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். இந்த லெசன்ஸு நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டு நிறைய பேருக்கு வருதுக்கு. அதுக்கு என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இப்போ இந்த பக்கத்தில் உள்ள துணக்காலை பார்க்காம கான் படிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லெட்டராக எழுத்துக்குட்டி படிக்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு தமிழ் அழகாக ரீட் பண்ணுறதுக்கு வரும். எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு மிஸ்டேக்ஸ் என்ன வருதோ அதை ஒரு 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக எழுத வந்துடும். தமிழில் போய் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.